அந்த படம் கண்டிப்பா வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்ப அது எப்ப வந்தாலும் நம்ம குடும்ப உறவுகள் சார்ந்த படம் எப்ப வந்தாலும் அதுக்கு வரவேற்பு நாங்கள் கண்டிப்பா கொடுப்போம் அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த மாதிரி படத்துல எனக்கு நான் இருந்தா கரெக்டா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதுக்காக இந்த படத்துல நான் பண்ணேன். அது இன்னைக்கு நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல எனக்கு இன்னும் கூடுதலா ஒரு பெரிய வரவேற்பு இந்த படம் கொடுத்திருக்கு. நீங்க எனக்கு இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த படம் முதல் பாதியில் உங்களை நல்லா ரசிக்க வச்சிருக்கோம், நல்லா சிரிக்க வச்சிருக்கோம். இரண்டாவது பாதியில உங்களை கொஞ்சம் கண்கலங்க வச்சிருக்கோம் நினைக்கிறேன், எமோஷனல் ஆகியிருக்கோம். அழுதுட்டீங்களா? அதுதான் இது வந்து சினிமாவை தாண்டி நம்ம குடும்பத்தை அந்த ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா இல்லைங்களா. அதுதான் இந்த படம் நிறைய விஷயத்த உங்களை ஞாபகப்படுத்திருக்கும் கண்டிப்பா. இப்ப நீங்க வீட்டுக்கு போனாலும் இந்த படம் பார்த்தோம் டக்கு இந்த படத்தை விட்டு உங்களால வெளியில வந்து வர முடியாது. ஏதாவது ஒரு உறவுகள் உங்க குடும்ப சார்ந்த உறவுகள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உங்ககிட்ட பேசணும் போல தோணும், இல்ல போன் பண்ணணும் போல தோணும். ஒரு தம்பியை நினைச்சு பார்ப்பீங்க, அக்காவை நினைச்சு பார்ப்பீங்க, ஹஸ்பண்டை நினைச்சு பார்ப்பீங்க, கணவன்மார்கள் மனைவியோட அருமை என்னன்னு தெரியும். எல்லாமே இந்த படத்துல இருக்கு. அந்த பையன் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்குது. இந்த படத்துக்குள்ள எனக்கு அவ்வளவு கனெக்டா இருக்கு. அதனால இந்த கதையை நான் தேர்வு பண்ணேன். நிறைய விஷயங்கள் இந்த படத்துல சார்ந்த வசனங்கள் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். மனைவி இல்லடா, மனைவிதான்டா சாமி. குழந்தைகளை பாத்துக்கங்க, குடும்பத்தை பாத்துக்கங்க. ஒரு பாசம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த பாசம் நம்மள மட்டும் இல்ல, மற்றவங்க யாருக்கும் அது இடையூறு இருந்துடக்கூடாது. ஒரு குழந்தை எந்த அளவுக்கு கண்டிச்சு வளர்க்கணும், எந்த அளவுக்கு அது ஃப்ரீயா விடணும், எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்குது. கண்டிப்பா இந்த படம் ஏதோ வந்தங்க ஒரு 2 பேர் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பா ஒரு பயனுள்ள ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த படம் உங்க மத்தியில ஒரு பெரிய பேர் கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு ஷோவுக்கு நான் வந்து நின்று இந்த படத்துக்கான மரியாதையை உங்க மூலம் நான் தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நான் வர்றேன். இன்னைக்கு நேற்று காலையில ரிலீஸ் ஆச்ச படம், அதுக்கப்புறம் நேற்று மத்தியானத்துல நேற்று சாயந்தரத்துல இருந்து படம் பயங்கரமா பிக்கப் ஆயிருச்சு. எல்லா பக்கமே பூரம் தாய்மார்கள் பூரம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பசங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. இன்னும் தாய்மார்கள் இந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை பார்த்துட்டு உங்களோட மட்டும் இல்லாம உண்மைக்கு உங்க எல்லாத்துக்கும் படம் பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து இந்த படத்தை அடுத்தவங்கிட்ட போய் சொல்லுங்க, எல்லாத்தையும் பார்க்க வைங்க. வருஷம் பூரா வாரம் குடும்ப படம் வரப்போறது இல்ல. ஆனா வந்த படத்துக்கு உங்களால பிடிச்சிருந்தா நீங்க மத்தவங்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப நன்றி.